தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குமார் அப்புறம் அப்படியே நான் சொல்லலாம். நீங்க பதில் சொல்லுங்க. சரி, இப்போ இது ஒரு குடும்ப பிரச்சனை மாதிரி ஒரு நேரத்தில் நீங்கள் கடந்த மாதம் திரு தினகரன் அவர்கள் பேசினதை நீங்கள் கேட்டிங்கன்னா அவர்கிட்ட இவ்வளவு தீர்க்கமான முடிவுகள்லாம் அப்போ வரல. ஏன்னா அப்போ என்ன சொன்னார், ஓபிஎஸ் நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன, ஓபிஎஸ்ஸை அகாமடேட் பண்ணியிருக்கணும், ஓபிஎஸ்ஸை மத்திய பாஜக அனுசரித்து அவரை கூட வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொன்னார். பிரதமர் வரும்போது அவரை பார்த்துருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அதையும் சொன்னார். அப்போ அதில் அவர் இதை மட்டும் நீங்கள் விவாதத்துக்கு பொருளாக எடுத்துக்கங்க. அப்போ மனசில் என்ன இருக்குன்னா, நாம் அந்த கட்சியில் நாம் இல்லாதனால கடந்த தேர்தல்களில் 20-23 தொகுதி தோற்றுருக்கோம் அப்படிங்கிறத அவர் உணர்றார். டிடிவி தினகரன் இருந்திருந்தா திமுகவுக்கு எப்படி போயிருக்கோம், ஓட்டெல்லாம் 100 சீட்டுக்கு மேலே அதிமுக ஜெயிச்சிருக்கோம். அதை இழந்தாச்சு. அதை இழந்தது எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கு தெரியும். ஸோ அப்படியெல்லாம் நம்ம இருக்கோம், நம்ம இன்றைக்கும் கூட இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு மரியாதை இல்லை. நம்மளை வரும்போது நம்மளை கூப்பிடலை, பார்க்க வைக்கல. ஜான் பாண்டியன் பார்த்தாரு, திரு ஜி.கே. வாசன் பார்த்தாரு, நம்மளெல்லாம் பார்க்கல. ஓபிஎஸ்ஸையும் பார்க்கல. ஓபிஎஸ்ஸை பார்க்க வச்சிருக்கலாம். இந்த வருத்தம் அவருக்கு இருந்திருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. பிரதமரோட பேசியிருக்கார், உள்துறை அமைச்சரோட பேசியிருக்கார். பிரதமர் இங்கே வர்றார், பலமுறை வர்றார், உள்துறை அமைச்சர் வர்றார், எதுலேயும் இன்விடேஷன் இல்லை. இந்த வருத்தம் அவருக்கு இருக்குது சார், இந்த வருத்தம் அவருக்கு இருக்குது. இப்போ அண்ணாமலை பேசுனது, அண்ணாமலை இந்த இப்போதைக்கு மாநில தலைவர் கிடையாது. இன்னைக்கு மாநில தலைவர் இல்லை, அவர் ஃபார்மர் பிரசிடென்ட். ஏன் பாஜக பார்க்கல, அதை சொல்லுங்க. பாஜக ஏன் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கல? யார அமித்ஷா அவர்களையோ சார்? இதுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சில நேரத்தில் சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு நான் சொல்லிடுறேன், ஏன்னா தீர்வு தானே முக்கியம். இதுக்கு முழு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி மெயின் ரோலில் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவரை சுற்றி அந்த கட்சி அமைப்புகள், சட்ட அமைப்புகள் எல்லாம் யதார்த்தமாக வேறு கருத்துக்கள் பல இருந்தாலும் கூட சட்ட அங்கீகாரம் அவருக்கு இருப்பதால், ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு சிலர், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அவரை ஆதரிப்பு இருப்பதனால், கட்சி அவருக்கு நீதிமன்றத்தில் பல வழக்கில் அவர் ஜெயித்திருப்பதனால், அவர் தான் கட்சிங்கிற அவங்களுக்கு எல்லாம் தெரியும், பாஜகவுக்கு எல்லாம் தெரியும். 24 மக்களவை தேர்தலின் போது என்டிஏக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது தானே ஓபிஎஸும் டிடிவி தினகரன். அதனால தான் நான் சொல்றேன், அதான் காரணம். அந்த வருத்தத்துக்கு அதெல்லாம் காரணம். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் கூட காரணம். ஆகையினால என்னைக்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அவங்களோட தனியாக கூப்பிட்டு வச்சு ஓபிஎஸ்ஸோ அல்லது திரு டிடிவி அவர்களையோ அழைத்து வந்து பேசி எல்லாத்தையும் பேசினாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் செய்யாம இருக்காங்கன்னா ஏன் செய்யாம இருக்காங்க? காலம் நயினார் ஒரு பக்கம் இருக்கிறாரு, அண்ணாமலை ஒரு பக்கமும் இல்லை சார். எல்லாரும் ஒரு பக்கம், யாரும் எந்த பக்கத்திலும் இல்லை. எல்லாருமே கட்சி சொல்ற பணியை செய்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு இலக்கை அடைகிறதற்கு தான் எல்லாரும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நீங்க அப்படிதான் அதை எடுத்துக்கணும். அவருக்கு ஒரு ரோல், இவருக்கு ஒரு ரோல். அவரு ஏன்னா ஒரு வருத்தம் இவருக்கு இருந்தது. கட்சி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வேணும்னு நினைக்கிறாங்களா, வேண்டான்னு நினைக்கிறாங்களா, அதை சொல்லுங்க. யாரு கட்சி? நீங்க என்டிஏ கூட்டணி எப்படி சார் வேண்டான்னு நினைப்பாங்க? வேண்டான்னு நினைக்கிறதுக்கு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வேண்டான்னு நினைப்பாங்க. வேண்டாம் அப்படி இப்போ என்டிஏ கூட்டணியில வேண்டாம் அப்படிங்கிறதுனால தானே அமித்ஷாவோ மோடி அவர்களோ சந்திக்கவே இல்லை. இப்போ நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், விருந்தாள் ஒரு பக்கம் அங்கேருந்து வருது, பங்காளிகள் ஒரு பக்கம் வர்றாங்க. நம்மளாம் விருந்தாளு, நம்ம வீட்டாளுங்கிறதுனால எப்போ இரு, நீ ஆளுக்கு முன்னே சாப்பிட்றதுக்கு நிற்காத, நீ இரு, கடைசியில் சாப்பிடலாம், எல்லோரும் அவங்க சாப்பிட்டு போனவர் சாப்பிட்லான்னு ஒரு முடிவு எடுத்து நம்ம வீட்டில் செய்கிறோம் இல்லையா? அதே போல தான் கூட்டணி கட்சிகள் நம்மளோட தானே இருக்காங்க சார். அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும். ஜி.கே. மூப்பனாருடைய நினைவு நாளில் ஜி.கே. வாசன் இருக்கிறாரு, எல்லா கூட்டணி கட்சிகளும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல டிடிவி தினகரன் தானே இல்லை சார்? அதுதான் சார், தானே இல்ல சார், அதுதான் அது இல்லங்கிறதுனால இப்படி தான் இருக்கணும். நீங்க எப்படி முடிவு? அதுக்கு பிறகு தானே அவங்க வெளில வராங்க. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அது அந்த இடத்துல ஹேண்டில் பண்ண முறைகள் பாஜகவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி, மத்திய அளவிலும் ஹேண்டில் பண்ணது யாரு? பாஜக தவற ஹேண்டில் பண்ணது. அதை வந்து அரவணைத்திருக்கணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது கண்டிப்பா செய்திருக்கணும், இனிமையாவது செய்யணும். அது வேற ஒரு பக்கம் தனி. நீங்க கேட்கறதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை வந்து இங்கே இருக்கிறவங்க கோஆர்டினேட் பண்ணுறதை கொஞ்சம் சரியாக எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கணும் எல்லாருமே. ஏன்னா சரி, திரு டிடிவி தினகரன்
சசிகலா அம்மையார் அந்த கட்சியை எல்லாரும் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கொண்டு அவங்க அங்க வீட்டில் போய் பாய்ஸ் கார்டனில் போய் பார்த்தது சொன்னது எல்லாம் பதிவுகள் இருக்கு. சமரசம் பண்ணணும்னா மாநில தலைவர் ஒரு சமரசம் இல்லை சார். நான் உடனே சொல்றேன், பிரதமரும் உள்துறை அமைச்சரும் என்னைக்கு கூப்பிட்டு வச்சு பேசுறோம் அன்னைக்கு மேட்டர் சால்வ். அதாவது நயினார் நாகேந்திரன் மேல குற்றம் சுமத்துறாங்க திரு டிடிவி ஓபிஎஸ். ஏன் நயினார் நாகேந்திரன் அவர்களை அரவணைத்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சந்திக்க மறுக்கிறாரு? அண்ணாமலை தானே போறாரு. அது ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒரு சும்மா ஒருத்தர் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நயினார் நாகேந்திரன் பார்க்க போகல, அண்ணாமலை தான் சந்திக்க போறாரு. பாப்பன்னு சொல்லியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் நல்ல நண்பர்னு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. தெரியுதுல்ல குமார் சார், ரெண்டு பேருமே தொகுதிகளுக்கு மேல திரு எடப்பாடி பழனிசாமி பயணித்து முடித்து விட்டார். ஒரு நிமிஷம் சார், ரெண்டு பேரும் தனித்தனியாகவும் கூட்டாதான் அறிக்கை கொடுக்கலே தவிர ரெண்டு பேரும் தனித்தனியாக கொடுத்துருக்கிற பேட்டிகள் உங்க முன்னால ஒரு 20-30 பத்திரிகையாளர் முன்னால பேட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு நயினார் நாகேந்திரன் ரொம்ப நாள் நண்பர். சரி, எனக்கு அவருக்கு மேல எந்த விதமான இது என்னைக்கும் கிடையாது. அதே போல தினகரனை டிடிவி அவர்களும் அண்ணாமலை பற்றி சொல்லியிருக்கிறார், அண்ணாமலையும் அதே போல சொல்லியிருக்கிறார். ஒரு கட்சியில மத்தியில் இருக்கிற அரசாங்கம் பாஜக கட்சிக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்தியா பூரா இருக்கிற பிரச்சனைகள் டெய்லி 1008 பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். பாஜகவுக்கு பிரச்சனை நீங்க வேண்டாம் சார், மாநில பாஜகவுடைய பணி என்ன? ஒரு 10 செகண்ட் தேர்தல் நேரத்துல 10 செகண்ட் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். இந்தியா பூரா இருக்கிற பிரச்சனை, மாநிலங்கள்ல இருக்கிற பிரச்சனை, கட்சி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் டாப் லெவலில் பேசி சரிப்படுத்தணும். எது முக்கியம், எது ப்ரியாரிட்டி, இதை வச்சு தான் அவங்க பேச முடியாது. நம்மளை போல மனிதர்கள் தானே, எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்தில் தீர்வு காண முடியாது, எல்லாம் மனசுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வரவும் முடியாது. அதனால் ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கிற இஷ்யூவை அவங்க பேசி அதை ஒழுங்காக பண்ணலைங்கிற வருத்தம் எனக்கு கூட இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் சவுத்தில் உள்ளவங்க தான் செல்ஃப் இதை மெயின்டைன் பண்ண நினைப்பாங்க. எப்போதுமே சுயமரியாதை ரொம்ப முக்கியம். நம்மளை மற்றவங்க ஈஸியா நினைச்ச சாதாரண இடம் போடக்கூடாதுங்கிறது எல்லா விஷயத்தை விட, எல்லாத்த விட, பணத்தை விட, செல்வாக்கை விட, அத்தனையும் விட சுய கௌரவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்கக்கூடியவங்க தான் நீங்க சொல்ற இப்ப நம்ம பேசக்கூடிய அத்தனை பேருமே. எல்லாருக்கும் சுய கௌரவம் வேணும்னு நினைக்கிறவங்க. அவங்களுக்கு கட்சி முக்கியம் இல்ல, கட்சியை முக்கியமா பிரதானமா பார்க்கல, தனிநபர்களை பிரதானமா பார்க்கறாங்க. அப்படி இல்ல சார், நீங்க அப்படி ஒண்ணு இப்படி பண்ண கூடாது. அப்படி தனிநபர்களை அடையாளம் காட்டி சொல்றதுனால சொல்றேன். क्वेश्चन இஸ் irrelevant. இல்ல நீங்க தான் சார் தனிநபர்களுடைய அடையாளம், தனிநபருடைய முயற்சியை நீங்க குறிப்பிட்டு சொல்லும்போது கட்சியை பின்னாடி தள்ளிடுறீங்க. ஒரு தனி மனிதனுடைய கேரக்டர் தான் ஒரு நாட்டோட கேரக்டர், ஒரு கட்சியோட கேரக்டர். எல்லாமே ட்ரம்ப பாத்தீங்கன்னா பாஜக போன்ற ஒரு கட்சி இல்ல சார், எல்லாத்துக்கும் ஒரு கேரக்டர் வேணும் சார். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு கேரக்டர் வேணும், ஒரு தனி மனுஷனுக்கு ஒரு கேரக்டர் வேணும். அதுதான் நிக்கும் எப்போதுமே. மற்றதெல்லாம் வந்துட்டு போயிடும். இதை பொறுத்த வரையில இதை கையாண்ட முறைகள்ல இருக்கிற குறையதான் இதுக்கு காரணம். இத மாநில அளவுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இத கையாளலங்கிறது இதான் குறை. யார் கையாண்டது தவறு, அதை மட்டும் சொல்லுங்க. மாநிலங்கள்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அவரு டிடிவி அவங்க எல்லாம் டெல்லியோட தொடர்பு இருக்காங்க, நாம என்னத்துக்கு அவங்கள்ட்ட பேசுறது, அவங்க எல்லாம் பெரிய பொசிஷன்ல இருந்தவங்க. ஏன்னா தினகரன் எந்த லெவல்ல இருந்தாரு, ஓபிஎஸ் முதலமைச்சரா இருந்தவர். ஆக இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அவங்க டெல்லியோட கான்டாக்ட்ல இருக்காங்க. நாம திரு டிடிவி பேட்டியை பார்க்கும்போது தொடர்ந்து பார்க்கும், எங்களுக்கு கூட்டணிக்காக முழுமையா பேசினது திரு அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் அழைத்த நாள் தான் நாங்கள் 2024 என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தோம். அது தெளிவா சொல்றாரு, மேல இருந்து யாரையும் நாங்க சந்திக்கவும் இல்லை, பேசவும் இல்லை அப்படின்னு. பட் நம்மளாவே மேல தொடர்புல இருக்கிறாங்க, அவர் தான் வெளிப்படுத்துறாரு டிடிவி. அண்ணாமலை அண்ணாமலை வர்றதுக்கு முன்னே அவங்க மேல தொடர்புல இருக்காங்க சார். ஆனால் டிடிவி, நீங்க குமார் சார் சொல்றீங்க, ஆனால் டிடிவி தினகரனுடைய பேச்சை தான் நான் சொல்ல முடியும். எங்களிடம் முழுமையா கூட்டணி பேசினது திரு அண்ணாமலை அவர்கள் தான். டெல்லியில இருந்து யாரும் பேசவும் இல்லை, நாங்க யாரையும் சந்திக்கவும் இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் கூட்டணியை முடிவு செய்தது திரு அண்ணாமலை 2024. நயினார் நாகேந்திரன் ஏன் செய்யல அப்படிங்கிறது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் 3 வேளை ஒரே நாளில் 3 முறை உள்துறை அமைச்சரை பிரதமரை பார்த்த காலங்கள் உண்டு. நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் ஜல்லிக்கட்டு காலம், அந்த காலங்கள்லாம் நீங்க அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. அவருக்கும் இருந்தது, அப்ப முதலமைச்சர் இருந்தது, அப்ப முதலமைச்சர் இருந்தது, டிடிவிக்கு அதே டிடிவியை ஒரு நல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மத்திய அமைச்சர்கள் டிடிவி அங்க எல்லா இடத்துலயும் நல்ல தொடர்புல இருக்கிறார். இது என்னன்னா தமிழ்நாட்டில் இப்பதான் இடையில 2019 நரேந்திர மோடி வாரணாசியில் நிற்கும் போது நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு இதே எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டதுக்கு வர முடியாது, தோத்து போறவர்
அவருக்கு நான் ஏன் வரணும்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போய் நாமினேஷன் தாக்கல் பண்ண போனாரு. இது அண்ணாமலையும் பொது வெளியில விட்டுருக்காரு. ஏன் சார் அப்படிப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தூக்கி நீங்க வெளியே போட்டீங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் பண்றீங்க. அதனால தான் இதுல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கிறது. அதை நான் மறுக்கல. அந்த மனஸ்தாபத்துக்கு உரிய இடத்துல இருந்து கிளாரிட்டி கிடைக்கல, கிளாரிட்டி இல்லாம இருக்கு, அவ்வளவுதான். நீங்க அப்படி எடுத்துக்கங்க. நீங்க அப்படியே விவாதத்தை கட்டமைங்க, அதுக்கு தீர்வு நம்ம விவாதம் கூட அதுக்கு பயன்பட நம்மளே ஒரு பிரிச்சு விடுற மாதிரி பேசக்கூடாது. கூட்டணி உருவாக்குறதா சார்? கூட்டணி உருவாக்குறது இல்ல சார். இல்ல சார், கடுமையான பணியை கொடுக்கிறீங்க குமார் சார். இல்ல எங்களெல்லாம் எனக்கு கடுமையான பணியை கொடுக்கிறீங்க. ஒரு நிமிஷம் எங்களை அதை ஒட்டி தானே இருக்கு. அதிமுக பாஜகவுடைய திமுகவில் இருக்கிற 1000 பிரச்சனை இருக்கு. அதை என்னைக்காவது விவாதத்துக்கு யாராவது எந்த வீடியோ எடுக்கல.